பேசினார். இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுவது என்பதற்கு இன்னொரு உதாரணம். அறுவடைக்கு பின் வீட்டுக்கு வந்த நெல்லை. விவசாய பெருங்குடி மக்கள் நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன கவிதை, கலைஞருடைய கவிதை. அறுவடைக்கு பின் வீட்டுக்கு வந்த நெல்லை அரிசியாக்கி உலையிட்டு சோறு படைத்தல் அரசியல் என்றார். இதுதான் அரசியல். நெல் வந்து போச்சு, உடனே அரிசி ஆக்கணும், அது சோறு ஆக்கணும், வீட்டுக்காரனுக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் முத்தார் உறவினர்களும் சாப்பாடு போடலாம். ஆனால் இந்த நெல் விளையும் கழனியை நீர்பாய்ச்சி பண்படுத்தி உரமிட்டு அருகில் வளர் கலைகளையும் அகற்றுவதே சமுதாய பணி. இந்த சமுதாய பணி தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த அண்ணா அவர்கள் இயக்கத்தை ஆரம்பிக்கிற போது 49 கொட்டுகிற மழையிலே ராபின்சன் பூங்காவிலே ஆரம்பித்தாரு. இது ஆட்சி அதிகாரத்துக்கு பெற வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும், நாட்டு மக்களுக்காக பாடுபட வேண்டும், ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இந்த இயக்கத்திலே அங்க வைக்கக்கூடிய பெரியோர்களை நீங்கள் வரலாற்றில் முக்கியமானவர்கள். நாம் எல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர் மறைந்தாலும் நம்முடைய நெஞ்சத்தில் நிறைந்திருக்கிறார். இந்த இயக்கத்தை யார் ஒருவன் பல பலன்கள் அனுபவிக்கிறான்.